சேலம் மலைகள் சூழ்ந்த மாநகர். மாம்பழமும் பச்சரிசியும் இந்த நகரின் பெயரைச் சொன்னவுடனேயே நம் நினைவுக்கு வந்து நாவை நனைக்கும். பாக்சைடு கனிமம், லாரி கட்டுமானம், இரும்பு தொழிற்சாலை என பல சிறப்புகளை கொண்ட நகரம். தமிழ் சினிமாவின் தொடக்க காலத்தின் முக்கியமான பங்காற்றிய மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் சேலத்தில்தான் இருந்துள்ளது. மலை சூழ்ந்த நாடு என்பதை குறிக்கும் சேலா, சல்யா என்ற சொற்களில் இருந்துதான் சேலம் என்ற பெயர் உருவானது. வடக்கே நாகர்மலை, தெற்கே ஜீரகமலை, மேற்கே காஞ்சனமலை, கிழக்கே கொடுமலை என நாற்புறமும் மலை சூழ்ந்த எழில் நகரம் சேலம். ஏற்காடு, சேர்வராயன் மலை, மேட்டூர் அணை, சங்ககிரி கோட்டை என சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் ஏராளம். மேட்டூர் அணைக்கட்டு தென்னிந்தியாவில் உள்ள மிகப்பெரிய அணைகளில் இதுவும் ஒன்று. 1934ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த அணைக்கட்டின் மொத்த நீளம் 1700 மீட்டர்களாகும். இங்குள்ள மேட்டூர் நீர்மின் உற்பத்தி நிலையம் மிகவும் பெரியதாகும். இங்குள்ள பூங்கா, மலைப்பகுதி மிகச்சிறந்த சுற்றுலாத்தலமாக திகழ்கிறது. தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில். இது ஒரே நேரத்தில் கட்டப்பட்ட கோவில் அல்ல. 10ஆம் நூற்றாண்டிலேயே இதன் சில பகுதிகள் இருந்தன. 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கட்டிமுதலி அரச பரம்பரையினர் இந்த கோயிலை விரிவுபடுத்தி கட்டியுள்ளனர். பிற்காலத்தில் மும்முடி சோழனும் ஷியாலி மன்னனும் இந்த கோயிலை புதுப்பித்து திருவிழாக்களை கொண்டாடி வந்துள்ளனர். வணங்காமுடி மன்னன் காலத்தில்தான் இந்த கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோயிலை சுற்றி 306x164 அளவு மிகப்பெரிய கல்சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. இது 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஆலயத்தின் ராஜகோபுரம் 90 அடி உயரத்தில் 5 அடுக்குகளை கொண்டது. ஒரு பெரிய தேரை குதிரைகளும் யானைகளும் இழுத்துச் செல்வதை போன்ற தோற்றமும் இந்த கோபுரம் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் நுழைவு வாயில் கோபுரத்தின் வழியாக மாலை நேர வெயில் நுழைந்து கருவறையில் இருக்கும் சிவகாமி சமேதராக வீற்றிருக்கும் கைலாசநாதர் மீது விழும். ஜாமா மசூதி நகரத்தின் இதய பகுதியான மணிமுத்தாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. இந்த மசூதி மைசூரை ஆண்ட மன்னர் திப்பு சுல்தானால் கட்டப்பட்ட பழம்பெரும் மசூதி இது. சங்ககிரி கோட்டை. சங்ககிரி மலை மீது அமைந்துள்ள இந்த மாபெரும் கோட்டைக்குள் 6 நடைபாதைகள், 5 கோயில்கள், 2 மசூதிகள் உள்ளன. திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் பயன்படுத்திய துப்பாக்கிகள் உள்ளிட்ட போர் ஆயுதங்களும் இங்கு உள்ளன. சங்ககிரி கோட்டைக்கு செல்லும் வழியில் செயின்ட் ஆண்டனி தேவாலயம் உள்ளது. ஊத்துமலை சேலத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த மலையிலிருந்து சேலத்தின் முழு பரிமாணத்தையும் பார்த்து ரசிக்க முடியும். ஏற்காடு தாவரவியல் பூங்கா. ஏற்காட்டில் உள்ள மிக முக்கிய பூங்கா இது. அரிய வகை தாவரங்களோடு சில உயிர்கொல்லி தாவரங்களும் இந்த பூங்காவில் இருக்கின்றன. படகு குழாம். ஏற்காட்டின் இயற்கை அழகு சூழ பறந்து விரிந்திருக்கும் பெரிய ஏரி. பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஏரியில் அமைந்துள்ள படகு குழாம் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரும் இடமாகும். பக்கோடா பாயிண்ட். இந்த இடத்தில் பிரமிடு வடிவ நினைவு சின்னங்கள் இருந்துள்ளது. இதனால் பிரமிடு பாயிண்ட் என்னும் இதற்கு இன்னொரு பெயர் உண்டு. தற்போது உள்ளூர் மலைவாசிகளால் புனிதமாக வணங்கப்படும் சிற்பம் ஒன்று 4 கல்லு அடுக்குகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. லேடிஸ் சீட். இங்கிருந்து வளைந்து வளைந்து செல்லும் மலைப்பாதையும் அதில் செல்லும் வாகனங்களையும் பார்க்க வியப்பாக இருக்கும். ஏற்காடு மலையின் உள்ள மிக முக்கியமான பார்வை இலக்கு இதுதான். இறையியல் பள்ளி. 1945ஆம் ஆண்டு டான் பாஸ்கோ சகோதரர்கள் இந்த இறையியல் பள்ளியை தொடங்கியுள்ளனர். இங்கு கிறிஸ்துவ இறையியல் மாணவர்கள் தங்கி படித்து வருகிறார்கள். சேர்வராயன் காவேரியம்மன் கோவில். கேரள பழங்குடியினர் வணங்கும் சேர்வராயன் கோவில்
ராமசாமி எனவும் இந்த கடவுளை அழைக்கின்றனர். சேர்வராயன் மலையில் 5342 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. குறுகிய இருண்ட குகையில் இக்கோவில் இருக்கிறது. மே மாதம் இங்கு நடைபெறும் திருவிழா புகழ்பெற்றதாகும். சேர்வராயன் சாமியும் காவேரி ஆற்றை குறிக்கும் காவேரி அம்மனும் இங்கு வீற்றிருக்கிறார்கள். பொய்மான் கரடு தரைப்பகுதியில் கிழக்கு பக்கம் குறிப்பிட்ட இடத்திலிருந்து பார்த்தால் பாறைகளுக்கு நடுவே கொம்புகளுடன் ஒரு மான் நிற்பது போன்ற தோற்றம் தெரியும். இதனால் இந்த இடத்துக்கு பொய்மான் கரடு என்று பெயர் வந்தது. சேலம் நாமக்கல் நெடுஞ்சாலையில் இந்த இடம் உள்ளது. மேலும் பல தகவல்களுக்கு டிஎன் ட்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யவும்.